அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்நேரம் விநாயகர் சதுர்த்தியே முடிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஈவினிங் தான் சாமி கும்பிடுவேன். ஏன்னா ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வரணும். அதுவும் இன்னைக்கெலாம் வர ரொம்ப லேட் ஆகும்னாங்க. சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன்னாங்க. ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்போவும் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஹஸ்பண்டோட ஊர் விழுப்புரம், என்னோட ஊர் வந்து திருச்சி. இப்போல்லாம் தான் ஏர் பஸ்லாம் இருக்குது, நல்லா ஸ்பீடாக போகும். அப்போல்லாம் நிறைய கவர்மெண்ட் பஸ் தான். விழுப்புரம்லேருந்து திருச்சி வரத்துக்கு ஒரு 3.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். எனக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. ஸோ அது என்னோட ஹஸ்பண்ட்க்கும் தெரியுமா. எங்கள் மாமியார் வீட்டில் காலையிலேயே சாமி கும்பிட்டுருவாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் கொழுக்கட்டையை பேக் பண்ணி விழுப்புரம்லேருந்து எனக்காக திருச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று கொண்டு வந்திருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருனாங்க. ஓப்பன் பண்ணோம் கொழுக்கட்டை. எப்படி இருக்கும்? எனக்கு கொழுக்கட்டை பிடிக்குன்றதுக்காக 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வராங்க. 13 வருஷம் ஆனாலும் அந்த அழகான நினைவுகள்லாம் இன்னுமே கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. இந்த நாட்கள்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது. இப்போ கால் பண்ணி என்னால் வர முடியல, நான் நாளைக்கு வரேன்ட்டாங்க. ஆனால் பாருங்க, இப்போ எல்லாமே இருக்குது, ஆனால் அதுக்கான டைம் தான் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. நானும் பேபியை மட்டும் சாமி கும்பிட்டு அப்புறம் நெய்பர்ஸ்க்கும் வந்து கொடுத்தேன்.